ஆர்ஜே ஆரா கிளாஸஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இது டே 8. இன்னைக்கு நாம வகைப்பாட்டு படிநிலைகள் பற்றி கத்துக்கொள்ள போறோம். வகைப்பாட்டு படிநிலை, அதாவது டாக்ஸனாமிக்கல் ஹைரார்கினா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நான் சொல்றேன். உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகளின், அதாவது சிமிலாரிட்டிஸ் அடிப்படையில் பல்வேறு நிலைகளில் வரிசைப்படுத்துவதே, அதாவது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ், அதுதான் வகைப்பாட்டு படிநிலை, அதாவது டாக்ஸனாமிக்கல் ஹைரார்கி ஆகும். படிநிலை, அதாவது ஹைரார்கி ஏன் தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். உயிரினங்களை ஒழுங்காகவும் முறையாகவும் படிக்க படிநிலை உதவுகிறது. படிநிலைகள், அதாவது ஹைரார்கி பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன். வகைப்பாட்டியல் படிநிலையில் 7 முக்கிய நிலைகள், அதாவது லெவல்ஸ் உள்ளன. அவை உலகம், அதாவது கிங்டம், தொகுதி, அதாவது ஃபைலம், வகுப்பு, அதாவது கிளாஸ், வரிசை, அதாவது ஆர்டர், குடும்பம், அதாவது ஃபேமிலி, பேரினம், அதாவது ஜீனஸ், மற்றும் சிற்றினம், அதாவது ஸ்பீஷீஸ். உதாரணத்துக்கு, மனித வகைப்பாடு, அதாவது ஹியூமன் கிளாசிஃபிகேஷன், உலகம், அதாவது கிங்டம், விலங்குலகம், அதாவது அனிமாலியா, தொகுதி, அதாவது ஃபைலம், முதுகுநாணிகள், அதாவது கார்டேட்டா, வகுப்பு, அதாவது கிளாஸ், பாலூட்டிகள், அதாவது மேமேலியா, வரிசை, அதாவது ஆர்டர், முதன்னிகள், அதாவது பிரைமேட்ஸ், குடும்பம், அதாவது ஃபேமிலி, ஹோமினிடே, பேரினம், அதாவது ஜீனஸ், ஹோமோ, சிற்றினம், அதாவது ஸ்பீஷீஸ், சேப்பியன்ஸ். ஒரு முக்கிய குறிப்பு: சிற்றினம், அதாவது ஸ்பீசீஸ் என்பது வகைப்பாட்டின், அதாவது கிளாசிஃபிகேஷன் அடிப்படை அலகு. வகைப்பாட்டியல் படிநிலைகள், அதாவது டாக்ஸனாமிக்கல் ஹைரார்கி, பள்ளித் தேர்வுகள் மற்றும் நீட் அடித்தளத்திற்கு மிகவும் முக்கியம். நாளைக்கு கிளாஸ்ல இன்னும் தெளிவா பாப்போம். பெய்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. தேங்க்யூ.